வணக்கம். காலநேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கிறோம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக நிலுவையில் உள்ள வழக்குகளின் விசாரணைகளை 1 மாத காலத்திற்குள் முடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியமை தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக நிலுவையில் உள்ள வழக்குகளின் விசாரணைகளை 1 மாத காலத்திற்குள் முடித்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என சட்டமா அதிபர் கோட்டை நீதவான் நீதிமன்றுக்கு அறிவித்துள்ளார். இந்த வழக்கு தொடர்பாக தனக்கு விதிக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு பயண தடையை நீக்குமாறு முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் ஷமன் ஏக்கநாயக்க தாக்கல் செய்திருந்த மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சட்டமா அதிபர் சார்பில் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் நீதிமன்றத்தில் இந்த விடயத்தை தெரிவித்தார். எவ்வாறாயினும் வழக்கு விசாரணையை துரிதமாக முடிப்பதாக முறைப்பாடு தரப்பு நீதிமன்றத்தில் தெரிவித்த காரணத்தால் தனது கட்சிக்காரருக்கு எதிராக விதிக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு பயண தடையை நீக்குமாறு கோரி சமன் ஏக்கநாயக்க சார்பில் ஆஜரான சட்டத்தணிகள் கொடுத்த வேண்டுகோளை திரும்ப பெற்றுக் கொண்டனர். அரசு மருத்துவமனைகளில் 150 மருந்து வகைகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் சுமார் 150 மருந்து வகைகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அவற்றுள் நுண்ணுயிர் கொல்லி, மயக்க மருந்து, சுவாச நோய்க்கான மருந்து, தொற்றா நோய்க்கான மருந்து, வலி நிவாரணி மற்றும் கண் நோய்களுக்கான மருந்து ஆகிய மருந்து வகைகளும் அடங்குவதாக சங்கம் தெரிவித்துள்ளது. மருத்துவமனைகளில் நோயாளர்களுக்கான சேவைகளை தொடர்ச்சியாக வழங்க தரமான மருந்து வகைகளை தொடர்ச்சியாக விநியோகிப்பது அவசியமாகும். அதன்படி மருந்துகள், சத்திர சிகிச்சை உபகரணங்கள், இரசாயன பரிசோதனைகளுக்கு அவசியமான உபகரணங்கள், கதிரியல் பரிசோதனைக்கான உபகரணங்கள் ஆகியவற்றை உரிய நேரத்தில் பெற்றுத் தருவது அரசாங்கம் மற்றும் சுகாதார அமைச்சின் பொறுப்பாகும் எனவும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. எனினும் தற்போது மருத்துவமனைகளில் மருந்து மற்றும் மருத்துவ உபகரணங்களுக்கான பற்றாக்குறை தீவிரமடைந்துள்ளதாகவும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் திருத்தங்கள் தேவையில்லை என சமூக நீதிக்கான தேசிய இயக்கம் தெரிவித்துள்ளது. தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வருவதற்கு அரசாங்கம் கருதுவதாக வெளிவந்திருக்கும் ஊடக அறிக்கைகளை கருத்தில் கொண்டு தகவல் அறியும் உரிமை தொடர்பிலான சட்டத்துக்கு தேவையாக இருப்பது திருத்தங்கள் இல்லை என சமூக நீதிக்கான தேசிய இயக்கம் தெரிவித்துள்ளது. சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் பொதுச் செயலாளர் சுனில் ஜாசகர இவ்விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். தற்போது இந்த ஆணைக்குழு முகம் கொடுத்து வரும் சிக்கல்களையும் வளப்பற்றாக்குறையையும் பதவிகளுக்கான வெற்றிடங்களை பூர்த்தி செய்வதும் தற்போதைய தேவையாக இருக்கின்றது. நாம் அறிந்த வகையில் ஆணைக்குழு பாரிய வளப்பற்றாக்குறை மற்றும் பதவி வெற்றிடங்களுடன் காணப்படுவதை குறிப்பிடலாம். மேலும் மக்களுக்கு தகவல் அறிவதற்கான உரிமை இருக்கும் சில விடயங்கள் தொடர்பில் அரசாங்கத்தின் சில பிரிவுகள் தகவல்கள் வழங்க மறுப்பது தகவல் அறியும் ஆணைக்குழுவின் மதிப்பை குறைக்கும் நடவடிக்கைகளாக கருதப்படுகின்றது. ஊழல் எதிர்ப்பு செயல்முறையின் போது தகவல் உரிமை ஊடாக கிடைக்கும் பங்களிப்பை அரசாங்கம் பாராட்ட வேண்டும். உண்மையிலேயே அரசாங்கம் இதுபோன்ற விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும். ஆகையால் விரைவில் இந்த விடயம் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தும் என எதிர்பார்க்கின்றோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அலம்பில் பிரதேசத்தில் மாவீரர் பெற்றோர் மதிப்பளிப்பு இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் அலம்பில் பகுதியில் மாவீரர்களின் பெற்றோர் மதிப்பளிப்பு நிகழ்வு நேற்று மிக சிறப்பாக இடம்பெற்றது. அலம்பில் மாவீரர் துயிலுமில்ல பணிக்குழுவின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் முன்னதாக மாவீரர்களது பெற்றோர் உறவினர்கள் மலர்மாலை அணிவிக்கப்பட்டு விழா மண்டபத்துக்கு அழைத்து வரப்பட்டனர். தொடர்ந்து மண்டபத்தில் மாவீரர்களின் திருவுருவப் படங்களுக்கு சுடரேற்றி மலர்மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்வுகளும் கருத்துரைகளும் இடம்பெற்றதை அடுத்து மரக்கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் அலம்பில் வடக்கு உப்புமாவளி உடுப்புக்குளம் பகுதியில் உள்ள மாவீரர்களின் பெற்றோர்களே இவ்வாறு மதிப்பு அளிக்கப்பட்டனர். நாட்டில் இந்த வருடத்தில் 105 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. நாட்டில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 105 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன.
இவற்றில் 57 பேர் உயிரிழந்தனர், 56 பேர் காயமடைந்தனர் என போலீசார் தெரிவித்தனர். அதிகளவான துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பாதாள உலக கும்பல்களுக்கு இடையிலான மோதல்களால் இடம்பெற்றன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நவம்பர் 22ஆம் தேதியளவில் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் ஒரு புதிய குறைந்த அழுத்த பிரதேசம் உருவாகக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இந்த குறைந்த அழுத்த பிரதேசம் மேலும் வலுவடைந்து கொண்டு இலங்கையின் வடக்கு கரையோரத்தை அண்டியதாக நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களிலும் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க போதுமையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மாகாண சபை தேர்தல் எப்போது நடாத்தப்படும் என ஜனாதிபதி எவ்வித சமீட்சையும் விடுக்கவில்லை என எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவுக்கு இலங்கை தமிழ்ச் கட்சியின் பிரதிகளுக்கும் இடையில் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. இலங்கை தமிழ்ச் கட்சியினர் வேண்டுகோள் பிரகாரம் இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் இலங்கை தமிழ்ச் கட்சியின் பதில் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன், பதில் தலைவர் சி.வி.கே. சிவஞானம், நாடாளுமன்ற உறுப்பினர்களான ராசமாணிக்கம் சாணக்கியன், ஞானமுத்து சிறுநேசன், இளையதம்பி ஸ்ரீகாந்த், சிவஞானம் ஸ்ரீதரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதன்போது மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடாத்துவது தொடர்பான விவகாரங்கள், வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தற்போது எழுந்துள்ள பிரச்சினைகள், இனங்களுக்கிடையிலான நல்லிணக்கத்தை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து கலந்துரையாடியதாக இலங்கை தமிழ்ச் கட்சியின் பதில் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்தார். இது தவிர திருகோணமலை பிரதேசத்தில் சமீபத்தில் இனங்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதல்கள் மற்றும் அவற்றை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்பிலும் கலந்துரையாடியதாக எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்தார். இலத்திரனியல் பிரஜை அறிக்கை அட்டை தயாரித்தல் தொடர்பில் மட்டக்களப்பு மாநகர சபையில் அறிமுக நிகழ்வு நடைபெற்றது. இலத்திரனியல் பிரஜை அறிக்கை அட்டை தயாரித்தல் தொடர்பாக மாநகர சபை உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாக உத்தியோகஸ்தர்களுக்கு அறிமுகப்படுத்தும் நிகழ்வு நேற்று மட்டக்களப்பு மாநகர சபை நகர மண்டபத்தில் நடைபெற்றது. ஆசிய மன்றத்தின் அனுசரணையில் மாநகர சபையினால் 2026ஆம் ஆண்டுக்கான பாதீட்டுக்கான பொதுமக்களின் கருத்துக்களை இலத்திரனியல் பிரஜை அறிக்கை அட்டை மூலம் மாநகர வழங்கும் நோக்கில் அறிமுகப்படுத்தும் இலத்திரனியல் பிரஜை அறிக்கை அட்டை தொடர்பான விளக்கங்களை ஆசிய மன்றத்தின் தொழில்நுட்ப ஆலோசகர் சசிகரன் வழங்கினார். இதேவேளை இணையவழி ஊடான விளக்கங்களை பொருளாதார தொழில்நுட்ப சிரேஷ்ட ஆலோசகர் கோபா தம்பிக்குமார் வழங்கினார். மட்டக்களப்பு மாநகர சபை ஆணையாளர் என் தனஞ்சயனின் ஏற்பாட்டில் மாநகர முதல்வர் சிவம் பாக்கியநாதன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதி முதல்வர் வைரமுத்து தினேஷ்குமார், பிரதி ஆணையாளர் வீணா தேவநேசன், கணக்காளர் கே அரசரட்னம், நிர்வாக உத்தியோகஸ்தர் தர்சினி உமா சந்திரா மற்றும் மாநகர சபை உறுப்பினர்கள், மாநகர சபை நிர்வாக உத்தியோகஸ்தர்கள் கலந்து கொண்டனர். குறைநிரப்பு மதிப்பீட்டு மூலம் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களின் பிரச்சினையை தீர்க்க முடியும் என சஜித் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். குறைநிரப்பு மதிப்பீட்டை கொண்டு வருவதன் மூலம் 2020ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதிக்குள் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களின் பிரச்சினையை தீர்த்து வைக்க முடியும் என எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பொல்துவ சந்தியில் அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்த
ஓய்வூதியர்களின் பிரச்சினைகளை ஆராயும் நோக்கில் ஆர்ப்பாட்ட இடத்துக்கு சென்று உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மதிப்பீட்டை கொண்டு வருவதன் மூலம் 2020 ஆண்டு முதல் 2024 ஆண்டு வரையான காலப்பகுதிக்குள் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களின் பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பொல்துவ சந்தையில் அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்த ஓய்வூதியோர்களின் பிரச்சனையை ஆராயும் நோக்கில் ஆர்ப்பாட்ட இடத்திற்கு சென்று உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 1,24,000 පමණ ඉන්නවා. ஓய்வூதியதாரர்களின் பிரச்சினை தொடர்பில் பாராளுமன்றத்தில் பேசிய போதிலும் அரசாங்கத்திடமிருந்து எந்த சாதகமான எந்த செய்தியும் கிடைக்கவில்லை. 2020-2024 இடைப்பட்ட காலப்பிரிவில் பாதிக்கப்பட்ட 1,54,000 பேருக்காக வேண்டியும் முடிந்தவரை குரல் கொடுப்பேன். அரசாங்கத்திடமிருந்து பதில் கிடைக்கும் வரை, இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்கும் வரை நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்திற்கும் கூட குறைநிறைப்பு மதிப்பீட்டை கொண்டு வருவதன் மூலம் இதை தீர்த்து வைக்கலாம். வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்ட பின்னரும் இந்த குறைநிறைப்பு மதிப்பீட்டை முன்வைக்க முடியும். அரசாங்கம் ஏன் இவ்வாறானதொரு நடவடிக்கையை எடுக்காதிருக்கிறது என்பதில் பிரச்சனை காணப்படுகிறது. அரசாங்கம் அதிகளவில் பதற்றமடைந்துள்ளது என டி.வி. சாணக்க தெரிவித்தார். அரசாங்கத்தின் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கை குறைந்து அவர்கள் பதற்றம் அடையும் போதெல்லாம் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க நாடாளுமன்றத்துக்கு ஓடி வந்து உரையாற்றுவதாக டி.வி. சாணக்க தெரிவித்தார். பொது நிர்வாக உள்நாட்டலுவல்கள் அமைச்சு மீதான குளிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கை குறைந்து அவர்கள் பதற்றமடையும் போதெல்லாம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்திற்கு ஓடி வந்து உரையாற்றுவதாக டி.வி. சாணக்க தெரிவித்துள்ளார். பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். නලින්ද ජයතිෂතුමා හැමදාම ඔය හැමදාම ආණ්ඩු ඇනගන්නවා කියලා දැනගන්න ප්‍රධාන කාරණා දෙකක් තියෙනවා. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அரசாங்கத்தின் மீதான மக்களின் நம்பிக்கை இழக்கும் போதெல்லாம் அரசாங்கம் பதற்றமடையும். இதை இலகுவாக அறிந்து கொள்ளலாம். குறிப்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்திற்கு ஓடி வந்து 2 மணித்தியாலங்கள் உரையாற்றினால் அரசாங்கம் பதற்றமடைந்துள்ளதாக அர்த்தம். அப்படி இல்லை என்றால் வேறு காரணங்களை தேடி நாமல் ராஜபக்ச மீது குற்றச்சாட்டை முன்வைப்பார்கள். நவம்பர் 21ஆம் தேதி எதிர்க்கட்சிகளின் பேரணி காரணமாக பாம்பு மீது மண்ணெண்ணெய் ஊற்றியதைப் போலவே அரசாங்கத்தின் நிலை காணப்படுகிறது. நாடாளுமன்றில் 3/2 பெரும்பான்மையுடன் நீங்கள் வந்தபோதே இந்த நாமல் ராஜபக்சவின் கதையை கூறினீர்கள். சட்டமானி பட்டம் தொடர்பில் கருத்து வெளியிட்டீர்கள். நீதிமன்றத்திற்கும் சென்றீர்கள். கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இலக்கம் 1ற்கு சென்று B42852/01/25 கீழ் நாமல் ராஜபக்சவின் சட்டமானி பட்டம் தொடர்பில் வழக்கு தொடர்ந்தீர்கள். அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் அவர்களே, திருட்டுத்தனமாக இணையதளங்களை உருவாக்கி அதனூடாக சேறு பூசுவதற்கு பதிலாக நாளை குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு சென்று நீங்கள் இங்கு சமர்ப்பித்த ஆவணங்களை அங்கு வழங்குங்கள். அப்போது நீதிமன்றத்திற்கு சமர்ப்பணங்களை முன்வைக்கலாம். வந்தவுடனேயே ஊடக கண்காட்சியை நடத்தி நீதிமன்றத்திற்கு மாத்திரமே சென்றார்கள். நாமல் ராஜபக்சவிடம் வாக்குமூலம் பெற்றார்கள். ஆனால் இன்று வரையில் நீதிமன்றில் எவ்விதமான சமர்ப்பணங்களையும் முன்வைக்கவில்லை. அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கை வீழ்ச்சியடையும் போதெல்லாம் இவ்வாறு சேறு பூசும் நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து 5 பேர் லண்டனுக்கு சென்றார்கள் தானே. சிட்டி யூனிவர்சிட்டிக்கு செல்லுமாறு கூறுங்கள். நாளையே நீதிமன்றம் உத்தரவு வழங்கினால் சான்றிதழையும் பெறலாம். அரசாங்கம் ஃபெயில் ஆகும் போது இவ்வாறு சேறு பூசுவது அவ்வளவு நல்ல விடயம் அல்ல. ෆේල් වෙනකොට මඩ ගහන එක නම් එච්චර හොඳ නෑ. வவுனியா மாநகர சபைக்கு எதிரான இடைக்கால தடை உத்தரவு எதிர்வரும் 8ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. வவுனியா மாநகர சபைக்கு எதிரான இடைக்கால தடை உத்தரவு மேன்முறையீட்டு நீதிமன்றினால் எதிர்வரும் 8ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. வவுனியா மாநகர சபை முதல்வர், பிரதி முதல்வர் ஆகியோர் அந்த பதவிகளை வகிப்பதற்கு இடைக்கால தடை உத்தரவை விதித்து கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றம் கடந்த மாதம் 21ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தது. குறித்த வழக்கு நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் உள்ளிட்ட சட்டத்தரணிகள் வழக்கு பிரதி முதல்வருக்கு எதிராக உள்ளமையால் சபை நடவடிக்கைகளை நடாத்துவதற்கு அனுமதி கோரியதுடன் முதல்வர் மீதான இடைக்கால தடை உத்தரவை நீக்குமாறும் கோரிக்கை விடுத்தனர். இதற்கு மனுதார தரப்பு சட்டத்தரணிகள் ஆட்சேபம் தெரிவித்தனர். இவற்றை ஆராய்ந்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் மனு மீதான விசாரணைகள் முடிவடையும் வரை முதல்வர், பிரதி முதல்வர் ஆகியோர் அந்த பதவிகளை வகிப்பதற்கு வழங்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவை எதிர்வரும் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி வரை நீடித்து உத்தரவிட்டுள்ளது. வவுனியா மாநகர சபை உறுப்பினர்களான கானா பிரேமதாஸ் மற்றும் சுனா விஜயகுமார் ஆகியோரால் தாக்கல் செய்யப்பட்ட விண்ணப்பத்திற்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வழக்கின் பிரதிவாதிகளாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த மாநகர முதல்வர் சுனா காண்டிபன், ஜனநாயக தேசிய கூட்டணியைச் சேர்ந்த பிரதி முதல்வர் பானா காத்திவன் ஆகியோர் குறிப்பிடப்பட்டுள்ளனர். குறித்த மனுவில் முதல்வர், பிரதி முதல்வர் தெரிவின் போது பிரதிவாதிகள் சட்டத்துக்கு முன்னான வகையில் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளதுடன்
பிரதி முதல்வர் பானகாத்தீவன் மாநகரசபை எல்லைக்குள் வசிக்காத ஒருவராக உள்ளார் எனவும் குறித்த இருவரும் அப்பதவிகளில் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்ற அடிப்படையில் அவர்களின் பதவிகளை செல்லுபடியற்றதாக அறிவிக்குமாறு கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடத்தின் மானுடம் 2வது சர்வதேச ஆய்வு மாநாடு நேற்று ஆரம்பமானது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடத்தின் மானுடம் 2வது சர்வதேச ஆய்வு மாநாடு நேற்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஆரம்பமானது. எல்லைகளுக்கு அப்பால் வரலாற்று சமரசங்கள், பண்பாட்டு மோதல்கள் மற்றும் உலகளாவிய கலப்பொற்று பிராந்தியங்கள் மீதான பயணம் என்னும் கருப்பொருளில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சர்வதேச ஆய்வு மாநாட்டு தொடரின் ஒரு பகுதியாக கலைப்பீடம் இந்த மாநாட்டை ஒழுங்கமைத்துள்ளது. நேற்று காலை 10 மணிக்கு கைலாசபதி கலையரங்கில் ஆரம்பமான நிகழ்வில் பிரதம விருந்தினராக யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் சீனா ஸ்ரீ சர்க்குணராஜா பங்கேற்றார். மாநாட்டின் பிரதான ஒழுங்கமைப்பாளர் வி. அகிலன் ஒருங்கிணைப்பில் கலைப்பீடாதிபதி சி. ரகுராம் தலைமையில் மாநாடு ஆரம்பமானது. மாநாட்டிற்கான திறவுரையை கனடா நாட்டின் மன்டோஃபா பல்கலைக்கழக வரலாற்றுத்துறை பேராசிரியர் ரவீந்திரன் வைத்தீஸ்வரா வழங்கினார். அமெரிக்க நாட்டின் சமூகவியல் துறை பேராசிரியர் பிரான்சிஸ்ஸா பிரம்னன்றும் சிறப்புரை ஆற்றினார். நேற்று மாநாடு இடம்பெற்றதுடன் இன்றும் மாநாடு இடம்பெற உள்ளது. மாநாட்டில் பல ஆய்வுக் கட்டுரைகள் முன்வைக்கப்பட உள்ளன. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு குடத்தனை வலிக்கண்டி கிராமத்தில் மரநடுகை இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு குடத்தனை வலிக்கண்டி கிராமத்தில் புளூஸ் அறக்கட்டளை மற்றும் புளூஸ் விளையாட்டுக் கழகத்தின் நிதி பங்களிப்புடன் ஜனநாயக போராளிகள் கட்சியின் ஏற்பாட்டில் மரநடுகை இடம்பெற்றது. வெண்மதி சிறுவர் கழகத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க இடம்பெற்ற நிகழ்வின் பின்னர் ஜனநாயக போராளிகள் கட்சியின் முக்கியஸ்தர்களுக்கும் வலிக்கண்டி கிராம மக்களுக்கும் இடையே கலந்துரையாடல் இடம்பெற்றது. வலிக்கண்டி மக்கள் அண்மை காலமாக எதிர்நோக்கி வரும் பல்வேறு அடிப்படை பிரச்சினைகள் மற்றும் சிறுவர்களுடைய பொழுதுபோக்கு சார் எதிர்பார்ப்புகள் தொடர்பில் உரையாடப்பட்டது. இதில் ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவர் சீனா வேந்தன், ஜனநாயக போராளிகள் கட்சியின் பருத்தித்துறை நகரசபை உறுப்பினர் ஜெயகோபி, பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினர்களான அகஸ்டின் கணைச்செல்வன், வலிக்கண்டி வெண்மதி சிறுவர் கழக உறுப்பினர்கள், வலிக்கண்டி கிராம பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.